இருக்கு. பட் see this rack, மேடமோட rack. அதோட தான் பேட்டர்ன். இது ஒரு டாப், இதுவும் போடுறது கிடையாது. ஆனா இதெல்லாம் போட மாட்டா வேண்டானே. இப்ப வீட்ல 5 ஜீனு சும்மா கிடக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுமை. இவங்க அங்க வீட்ல இருந்தாலும் வெளுத்து போனதை போடுவாங்க, காலேஜ் போனாலும் வெளுத்து போனதை கொட்டி காரையாக்கிட்டா. உட்காந்து 3 டைம் இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சண்டை போடுறதுக்கு அப்புறம் இந்த 3 நைட்டி எடுத்தேன். இப்ப இந்த 3 நைட்டி எடுத்தா நான் சில விஷயங்களை காட்டாம விட்டுட்டேன். இங்க ஒரு பேண்ட். ஓகேங்களா? அது எந்து இது இப்ப வந்து அவங்களுக்கு மாத்திக்கிட்டாங்க. ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன vlog சொல்றேன், சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புதுசா பாக்குறீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு அமாவாசை இல்லை, அதனால அமாவாசையில் பௌர்ணமியில பிறந்தவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம மேடம்க்கு வந்துட்டு, அதாவது நாளைக்கு ஏப்ரல் 1, அதுல இருந்து 12 நாள்ல இவங்களுக்கு பர்த்டே. 11 நாள் இவங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது இவங்களுக்கு 11வது நாள் இவங்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவங்களுக்கு எல்லாரும் அட்வான்ஸா இப்ப இருந்தே விஷ் பண்றது, வீடியோ எடிட் பண்ணி அனுப்புறது, போட்டோ எடிட் பண்ணி அனுப்புறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆல் ரொம்ப 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 நன்றி. ஆனா இப்படி பண்ண ஆரம்பிச்சதுமோ நான் தான். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து 3ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 3 நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு போகலாம், சிவன் மலை போகலாமா இல்லை எங்கே போகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணல. எனக்கு சரௌண்டிங்கில் ஏதாவது பக்கமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிறந்த நாளுக்கு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் மலைக்கு, சென்னிமலை போகலாம், செஞ்சேரி மலை போகலாம். இப்போ என்ன அப்படி இல்லை, என்னால் ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு எனக்கு செஞ்சேரி மலை. இப்போ நம்ம அங்கே போனால் என்ன ஒரு 1000 படிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரெஸ் கலெக்ஷன் கேட்டீங்க, அது எடுத்தா எவ்வளோ லாங்கா வரும்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து எல்லாமே அங்க நீட்டா இருக்குது. சாரி இல்ல, ஹலோ 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 ஹலோ, கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்ல கூடாது. இதுல ஒவ்வொன்றுலயும் 4 சாரி இருக்கு, ஃபுல்லா சாரி. இது வேணா எங்க ட்ரெஸ் சொல்லலாம், 50 சாரிக்கு குறையாம இருக்கும். ஓங்க அப்படின்னா போதும். அந்த பாக்ஸ்ல இருக்குது உங்க சாரி. சரிங்க, ஒரு பாக்ஸ் தாங்க செட்டப் கவுண்ட் பண்ணலாம் பாப்பா. கவுண்ட்லாம் வேணாம். அப்புறம் என்னைக்கு குறைஞ்சு போச்சுன்னு உட்காந்து அழுவாங்க. வேண்டாம், இதெல்லாம் புத்துச்சி 10 புது சாரி புத்து. இப்போ சாரி கிடக்கு. இப்போ இந்த ரேக்கு நீட்டா இருக்கு, இந்த ரேக் ஃபுல்லா கலச்சாச்சு. நான் திரும்பி எடுத்து அடுக்குனேன். இந்த ரேக் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. பட் see this rack, மேடமோட rack. அதனால தான் இப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்து இதத்தான் க்ளீன் பண்ண போறோம். அது கூட நம்ம வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் மேடம் காட்டிடலாம். இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம், பாப்பா நீ கேமரா வச்சுட்டு உள்ள வர்ற, நான் வந்து உள்ள வா. இப்போ இவங்களே இங்க நிக்க விடக்கூடாது, இவங்களை நிப்பாட்டுறோம். நீ எந்திரி. இது பாத்தீங்கன்னா நம்ம சாரியில தைச்சது. இது வந்து கட்டு, இது நிருது. அதான் நிருவோட நிலைமை. இது வந்து ஏன் ரக்ஷோடது மட்டும் கட்டு வேற மாதிரி இருக்கு. நீங்க இது வந்து டால்ஃபின் கட்டாமா அப்படின்னு சொல்றாங்க, அது கரெக்டானு தெரியல. டால்ஃபின் கட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சாரியில தைச்சது. ஓகே, இந்த பக்கம் என்னோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து வரல. இந்த நேவி ப்ளூ வந்து நம்ம பொட்டிக்ல சேல் பண்ணது. இது தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி லூஸா இருந்துச்சு, இப்போ டைட்டா தான் இருக்கும். நான் நேவி ப்ளூ தான் போட்டோன்னு குடியா கொடுத்தாங்க. ஏக்கா அது நேவி ப்ளூ தானக்கா? அது எது உன் பர்த்டே கிஃப்ட் வந்தது? அது அனுப்பிச்சேன். இது நேவி ப்ளூவான்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஃபேண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க ஃபேண்ட் தானே? ஆமா. இல்ல என்னது அது அக்காது. அது என்னது? நிருவோட டாப். ஆமா. இது 2 பேருமே இவங்க இன்னைக்கு போட்டு பண்ணாங்க, அவங்க போட்டு போவாங்க. ஓகே, மேலே ஏத்து. அப்புறம் இந்த Dress எல்லாம் வந்து கிழிஞ்சிருச்சுங்க கீழே. இருந்தாலும் இதான் போடுவாங்க. விடாப்பிடிக்கார மாதிரி விடாப்பிடியா போட்டு போறாங்க. இப்போ இதெல்லாம் லீவ்ல வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு மாத்திடுவோம். ஆமா, இப்போ வீட்டுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஷால் அவங்களோட ஷால் தான், ஆனா கிழிஞ்சிருச்சு. எல்லா பக்கமும் இது டைட் பண்ணுக்கா. இந்த டாப் பாத்தீங்கன்னா 2வது டைம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போட்டாங்க, கேட்டா
கை வந்து சின்னதா இருக்குன்ட்டாங்க. ஆனா இந்த டாப் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது போடுறதே கிடையாது. இது எப்படிமா? அப்புறம் இந்த டாப்பு நம்ம பொட்டிக் டாப் தான். அதுவுமே நம்ம பொட்டிக் டாப் தான். ஓரமா எடுத்து வச்சாச்சு இது பண்ணுக்கா. இதுவுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் போடுறது கிடையாது. ரொம்ப ரேரா தான் போடுறாங்க. அப்புறம் இந்த டாப் இதெல்லாம் மெட்டீரியல் சூப்பரா இருக்குங்க. நல்லா சாஃப்டா இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். ஒரு நிமிஷமா சார்ஜர் வேற குத்திட்டு இருந்தேன். இப்போ இந்த டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங்ல பொட்டிக்ல போட்டது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் போடுறதே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டைமா என்னமோ போட்டாங்க. ஒரே ஒரு டைம் போட்டாங்க, நான் தவச்சேன். போட்டுச்சா? ஆமா, ஒரே ஒரு டைம், போடுறது கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இந்த டாப் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் சிக்கு புக்குன்னு போட்டாங்க. போனாங்க. அதுக்கப்புறம் இது போடுறது கிடையாது. பேண்ட் இல்ல இதுக்கு. இந்த பேண்ட் தானே போடுவேன். அந்த பேண்ட் இல்ல, டார்க் அதே இந்த 2 லெக்கின். ஓகேங்களா? கேட்டா அவங்க ஃபேண்ட் இல்லைனாங்க. ஓகே, ஃபேண்ட் எடுத்து கொடுக்காத இன்னொரு ரீசன் தான் 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்காங்க. அதோட தான் பேட்டர்ன். இது ஒரு டாப், இதுவும் போடுறது கிடையாது. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு அழகா இருக்கும். அது இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் அருமையா இருக்கும். போடுறது கிடையாது. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போன பர்த்டேக்கு வந்து ஒரு 3 டாப் கொடுத்துல இது ஒரு டாப்பு. ஓகேங்களா? இப்போ இதுவும் போடுறது கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் எழுத கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாங்க. நான் லாஸ்ட்டாக போட்டேன். நீ எப்போ போட்டீங்க? சரி, இல்லை, நான் போட்டேன் அன்னைக்கு இன்டர்ன்ஷிப் கேட்கும்போது இதுதான் போட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் போகும்போது இந்த டாப்பு போட்டது. இந்த கருப்பு டாப்பு வெயிலுக்கு போட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கருப்பு டாப்புமே அவங்க ஒரு டைமா 2 டைம் தான் போட்டிருக்காங்க எடுத்ததுல. அப்புறம் இந்த கிரீன் டாப், நீ கீழே இருந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்க தெரியாதுக்கா. தெரியாது. இந்த கிரீன் டாப் இது எத்தனை டைம் போட்டாங்க? நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க ஏன் ரக்ஷு மட்டும் போட்டதே போடுறாங்க, நிருவுக்கு மட்டும் நீங்க நிறைய வாங்கி கொடுக்குறீங்கன்னு என்ன திட்டுறீங்க. ஓகேங்களா? நிறுவே என்ன அதுல எடுத்தாங்கன்னா முக்காவாசி ட்ரெஸ் போடாம வச்சிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா திருப்பூர், நான் அது இதுல எடுத்தது, கேரளால எடுத்தது. இதுவுமே ஸ்டார்டிங்ல போட்டாங்க, இப்ப போடல. ஃபேண்ட் இல்லைன்னா சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும், சொல்றது கிடையாது. சொல்லாமலே நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கவே மாட்டாங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த டாப் எல்லாம் அவ்வளோ அருமையான டாப்பு. ஒரு டைம் கூட போடல ஸ்டிச் பண்ணி. அது ஃபால்ட் இருக்கு. என்ன ஃபால்ட்? ரொம்ப டைட்டா இருக்கு. இன்னொரு தையல் இதுக்குள்ள போட்டாதான் பிரிக்க முடியும். 2 பேருமே அதனாலதான் போடாம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே ஒண்ணு இது. இந்த டாப்பு நம்ம பொட்டிக்ல பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கு, போடுறது கிடையாது. ஒரு டைம் கூட வரைக்கும் போடல. இது வரைக்கும் அவங்க போட்டு பார்த்தாங்க கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நாங்க 3 பேரும் ஒண்ணா வச்சிருந்தோம். என்னது நிருவும் போயிடுச்சு. இது கொஞ்ச நாளா நான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப ரக்ஷு நிரு போடுறான். ரக்ஷு போடுறது நிரு போடுறான். நிருக்குமே ரொம்ப டைட் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு பேண்ட். ஆனா அந்த பேண்ட்டுக்கு டாப்பே இல்ல. ஒரு பேண்ட் வந்து கவிஸ் வேர்ல்டு இல்ல பாதி என்னடா. சரி, அத ஒரு பேண்ட் என்னதுன்னு சொல்லிட்டேனே. இது ரக்ஷு தான், பிளாக்கும் ரக்ஷு தான் பேண்ட். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜீன் வந்து நிருது சட்டை, நிரு சட்டை. ஆனா இதெல்லாம் வந்து 700 ரூபாய் 900 ரூபாய் இந்த சட்டை போடுறதே கிடையாது. ஒரு டைம் காசு வந்து அங்க வந்து மரத்துல காய்க்குது, அப்பப்ப நான் உலுக்கி எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். எடுக்கும் போது சொன்ன வேண்டான்னு, சீரியஸா நீ ஜீன்ஸ் போட மாட்டா வேண்டான்னு. இப்ப வீட்டுல 5 ஜீனு சும்மா கிடக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுமை. இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஜீனு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அது இந்த சொக்கா பார்த்துட்டு வேணும்னாங்க. இது 700 ரூபாய். இந்த இதுக்குள்ள ஒரு இது மாதிரி போட்டு போடணும்னு ஆசையா இருக்கு. 700 ரூபாய் இதோட சட்டையோட ரேட்டு. தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு டைம் போட்டதா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில போட்டதா சரித்திரமே. நானும் கெஞ்சிட்டேன், போடுப்பா போடுப்பா, இதெல்லாம் வச்சு என்ன போட. நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் அவளுக்கு வந்துட்டு டாப்பு சுடிதாரு இந்த சீலை இந்த மாதிரியே செலக்ட் பண்றீங்க, மாடர்னா போட சொல்லுங்கன்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? கம்மியா ரெண்டுல இருக்கிறேன் ஃபேனு. அப்புறம் இந்த டாப், இந்த டாப்ல நான் காலேஜுக்கு போடவே வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்க எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குது. கேட்டா எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படி இது எனக்கு செலக்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இது வீட்டுக்கு போட. இந்த டாப் வந்து திருச்செந்தூர் போனும்போது நம்ம எடுத்தோம். அது 2 டைம் போட்டாங்க. அங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம் போட்டாங்க. இது என்னது, நான் நிரு தைச்சு போட்டாச்சு. நிருக்கு கொடுத்தாச்சு, அவ போட்டுக்கிறான். ஓகேங்களா? அதோட ஷாலு, இது ஒரு ஷாலு.
இங்க ஒரு ஃபேண்ட் நேவி கலர். இந்த பேண்ட் தாமா பல மாசமா தேடிட்டு இருக்கேன் நானு. பிளாக் கலர் பேண்ட். ஓகேங்களா? சாண்டல் சால்னாங்க ரெண்டு வச்சிருக்காங்க. இந்த சாண்டல் சாலுக்கு பேண்ட் இல்ல. இந்த மெட்டீரியல் ஒண்ணு, இன்னொரு மெட்டீரியல் ஒண்ணு. ஆனா அந்த ப்ளூ கலர் டாப்பை நான் போட்டுட்டு போக சொன்னேன். எப்படி ப்ளூ கலர் டாப்பை போட்டுட்டு போய் இந்த ஷால் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா தைச்சதோட சரிங்க 1500 கொடுத்து தைச்சதோட சரி. சத்தியமா சொல்றேன், என் புத்திய நான் செருப்பால் அடிச்சுக்கணும். சீரியஸா சொல்றேன், என் புத்திய பயங்கரமா செருப்பால் அடிச்சுக்கணும். தைக்கிறதோட சரி, அதிக ரேட்டு போட்டு தைக்கிறதோட சரி. வெளியில போனாலும் இந்த வெளுத்து போனதா போட்டு வருவாங்க, வீட்டுல இருந்தாலும் வெளுத்து போனதை போடுவாங்க, காலேஜ் போனாலும் வெளுத்து போனதை போடுவாங்க, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் வெளுத்து போனதை போடுவாங்க. நம்ம என்ன சொல்றோமோ மண்டையில ஏத்தவே மாட்டாங்க. ஆனா தைச்சு மட்டும் அடுக்கி வச்சுக்குவாங்க. நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க, சரிங்களா? அப்புறம் இங்க ஒரு சால். இந்த சால் எல்லாம் இது எங்க தெரியுமா போய் வாங்கிட்டு வந்தேன்? பெங்களூர்லயே எங்கேயோ வாங்கினேன். அவ்வளோ சாஃப்டா செம்மையா இருக்கு இந்த சால். இது வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஆரம்பத்துல 2-3 டைமா ஒரு வாரமோ என்னமோ போட்டாங்க, அதுக்கப்புறம் போடவே கிடையாது. புரியுதுங்களா? அந்த பேண்ட் தான் இடுப்பு போயிருச்சு. இதுக்கு இந்த பேண்ட்டுக்கு இடுப்பு போயிருச்சு. ஆனா உள்ளார வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க, நாயத்தை சொல்லுங்க. அந்த ஷாலோட பேண்ட் உள்ளார வச்சுக்கிட்டா இது வரைக்கும் இந்த பேண்ட் வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்கியா? சொல்லு. ஏன் அங்க பார்த்து சொல்லிருந்தே. அப்புறம் இந்த டாப், இதெல்லாம் 40 ரூபா கொடுத்து அடிக்கிறதாங்க வேலை. இதெல்லாம் போடுறதே கிடையாது. 2 டைம் எனக்கு தெரிஞ்சு போட்டு போனான், அதுக்கப்புறம் போடவே கிடையாது இந்த டாப். ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சாஃப்டான மெட்டீரியல். நம்ம உடம்புல போட்டிருந்தோம்னா அவ்வளோ குழுகுன்னு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு. என்கிட்ட உண்மையே சொல்றேன், வெளுத்து போன டாப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரிப்பீட்டடா தான் போவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு டாப்பை 2 டைம் போடுவேன். என்கிட்ட அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த டாப்பு, இந்த மெட்டீரியலும் அப்படிதான். இது அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு டைம் டீ கொட்டி காரையாக்கிட்டா. உட்காந்து 3 டைம் இதை நான் துவைச்சேன். ஒரே நாள்லயே அந்த காரை போடணும்னு உட்காந்து துவைச்சேன். ஆனா இதையும் போடுறது கிடையாது. என்ன ரீசன் எனக்கு தெரியாது. இதெல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு. எதுவுமே இவளுக்கு ஹார்டான மெட்டீரியல் நான் இது வரைக்கும் எடுத்து கொடுத்ததே கிடையாது. அவ குழந்தையில இருந்தே குத்துற மாதிரி ஜருகி வச்ச மாதிரிலாம் நான் பண்ணினதே கிடையாது. சாஃப்டா தான் எடுத்து கொடுத்துருக்கேன் 2 பேர்த்துக்குமே. ஆனா ஏன் இதை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையா எனக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க கோவம். என்னால அவங்களை அடிக்க முடியாது. இப்படிதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். உங்க வீட்லயும் இதெல்லாம் நடக்குமான்னு கேளுங்க. இத்தனையும் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வேணா ரீல்ஸை கூட பாருங்க, போட்டதே ரிப்பீட்டடா இருக்கும். திரும்ப அதை மாத்தி போடவே மாட்டாங்க. நானும் பல டைம் சொல்லிட்டேன். இதெல்லாம் வச்சு என்ன நான் செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டில் கொண்டாந்து போட போறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தூக்கிட்டு கோட்டை கட்ட போறாங்களா? இத்தனையும் வச்சுக்கிட்டு போட்டதோட ரிப்பீட் போடுறத கண்ட பொறுக்கி நான் இங்கெல்லாம் இவ பிள்ளைக்கு துணி எடுத்து தரல, இவ மினிக்கிட்டு சுத்துறா அப்படிங்கிறது. எனக்குலாம் நைட்டி இந்த 3 நைட்டி தாங்க வச்சுக்கிட்டு நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ என் லாஸ்ட்ல தீபாவளிக்கு பிரபாக்கா சண்டை போட்டாங்க. உனக்கு நைட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, நீ நைட்டியோட சில வீடியோஸ்லாம் நிறைய வீடியோ போடுற, நைட்டி 4-5 எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சண்டை போடுறதுக்கு அப்புறம் இந்த 3 நைட்டி எடுத்தேன். இப்போ இந்த 3 நைட்டி எடுத்தா நான் ரிப்பீட்டடா போடுறேன். அதுவும் அந்த நேவி கலர் நைட்டி தான் அதிகமா நான் போடுறேன். ஏன்னா எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எந்த விதத்துல தப்புன்னு சொல்லுங்க? போடுறது கிடையாது. இது நம்ம பொட்டிக்கு தான். அடிச்சுக்கோப்பா, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்லீவ் இதுல இருக்கு, அட்டாச் பண்ணி போட்டுக்கணும். கேட்டா ஷார்ட் ஸ்லீவா இருக்கும். அவங்க ஃபேஸ்க்கு அந்த ஷார்ட் ஸ்லீவ் எவ்வளவு அழகா இருந்துச்சு. நீங்க ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்க, போன வாரம் போட்டதுல எவ்வளவு அழகா போடல. இந்த மெட்டீரியல் இதெல்லாம் போய் கடையில எடுத்து இன்னைக்கு 800 ரூபா ஒரு டாப் மட்டுமே. நான் போயிட்டு இப்போ நான் விற்கும் போது 300 ரூபாய்க்கு கூட நான் விற்கல. இன்னைக்கு நான் கடையில கேட்டா 800 ரூபா சொல்றேன் இந்த டாப் மட்டும். இதுவும் அடிச்சு போடல. அப்புறம் இந்த டாப், இதுவுமே நம்ம பொட்டிக்குல இருந்ததுதான். இதுவுமே நான் போட்டு பார்க்கல. இதுக்கான பேண்ட் ஷால் எல்லாமே இருக்கு, போடுறதே கிடையாது. ஏன்னா போட்டு அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. போட்டதே போட்டா அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் போல. ரிப்பீட்டடா போடணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க போல. போடுறது கிடையாது. சரிங்களா? இதுதான் இவங்களோட டாப். நாங்க 3 பேர் ஒன்னா எடுத்தோம் இல்லையா? இதுதான் இவங்களோட டாப், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுலாம் நான் சில விஷயங்களை காட்டாம விட்டுட்டேன். இங்க ஒரு பேண்ட், ஓகேங்களா?
ஏன்னா இதெல்லாம் வந்து மேடம் கீழே எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு தெரியல. அப்புறம் இங்க ஒரு பேண்ட். அது ஏன் பேண்ட்? சரி அது ஏன் டாப்பு? அது அக்காது. இந்த டாப் எல்லாம் இந்த டாப்புக்காக ஒரு குழந்தை என்கிட்ட வந்து பயங்கரமா சண்டையே போட்டான். இதெல்லாம் போடுறதே கிடையாது. ஆமா ரீசெண்டா நான் போட எடுத்தப்ப அது போட்டு போயிருச்சு. உங்க போடுறதே கிடையாது. போடவே இல்லை. நான் போட்டேன். இது பல மாசமா பீரோக்குள்ள இருந்தாலும் அப்படியே தூங்குது. இதுக்கெல்லாம் பிளாக் டாப். சரி அதுக்கெல்லாம் தான் வந்து போடல. ஏதோ ரீசன். இந்த டாப் எல்லாம் வாங்கினவங்களுக்கு தெரியும். அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல், அவ்வளோ கூலிங்கா இருக்குது. போடுறது கிடையாது. அப்புறம் அவங்க இது போடுவாங்க. இது மட்டும் தான் போடுவாங்க. இது மட்டும் தான் போடுவாங்க. மாசத்துல 10 டைம்னால இந்த டாப் போட்டுருவாங்க. காலேஜ் எத்தனை நாள் துவைச்சுன்னா இது போட்டுருவாங்க. துவைச்சிட்டேன் அப்படின்னா இது போட்டுருவாங்க. ஓகேங்களா? துவைக்காம வச்சுக்காம இந்த டாப்ப. அது எந்த இது இப்போ வந்து அவங்களுக்கு மாத்திக்கிட்டாங்க. மாத்திக்கிட்டாங்க. சரிங்களா? அது வீட்டுக்கு போட்டுக்கிறது. ஆமா வீட்டுக்கு தான் போட்டுக்கிறோம். இது இப்போ நம்ம இந்த திருச்செந்தூர் போன போது நானும் இவ்வளவு ஒரே மாதிரி போட்டிருப்போம். இது கிட்டத்தட்ட 6-7 டைம் போட்டா. இங்க போட்டு ஊக்கு எப்படி? இது கிட்டத்தட்ட 6-7 டைம் போட்டா. இதுக்குள்ளார இருக்கும் இன்னும் நிறைய டாப் இருக்காது. சரிங்களா? இருக்காது. என்னோடது வேணா எல்லா பக்கமும் கலந்து இருக்கும். என்னோடது ஒண்ணு கூட இங்க இருக்காது. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்கர்ட் தான் இங்க இருக்கு. அப்புறம் அவளோட ஜீன் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரக்ஷோடது பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ ட்ரெஸ்ஸு அவங்க ரிப்பீட்டடாக போடுறாங்க, எவ்வளோ ட்ரெஸ்ஸு போடாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கோபமாக ஆகிட்டேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் இப்படி வச்சு பேசுனீங்கன்ட்டு. ஸோ எனக்கு வந்து வருத்தம். எல்லா பெற்றவங்களும் என்ன நினைப்பாங்க, நம்ம பட்னியாக கிடந்தாலும் நம்ம கிழிஞ்ச துணியை உடுத்தினாலும் நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும், நல்லா துணி போகணும், நல்லா சாப்பிடணும், வெளியில் போகும்போது டீசெண்டாக போகணும் வரணும்னு தான் நினைப்போம். ஸோ அதை தான் நான் நினைக்கிறேன். சரியா தப்பான்னு உங்களோட மனசில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க நான் விரும்பிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அடுத்து நிருவோட வீடியோ அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பாய்.